வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு? அதாவது ஒரு குட்டி வீடியோடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் எல்லாருக்கும். காலையில் 4:42 கிளம்பி காலை சாப்பாடெல்லாம் செய்துட்டேன். காலையில் இட்லியும் தேங்காய் பூ சாம்பாரும் செய்துட்டு அடுத்ததாக நான் கஜுவெல்லாம் புறக்கி வச்சுட்டு ஒன்றா வேலை தான். காலையில் டீ மட்டும் தான் குடித்தது. அப்போ குட்டியாக எங்களோட உறவுகளுக்கு ஒரு வீடியோ ஒன்று கட்டாயம் ஷேர் பண்ணணும். தினமும் குறைஞ்சது என்னால் முடிஞ்சது, அதாவது அன்றாடம் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ நான் போடுறேன். நான் அந்த வகையில் இன்றைக்கி எங்களோட வீட்டில் செய்கிற வேலையில் தான், அதாவது காலையில் எழும்பி வேலை செய்கிறது ஒரு குட்டியாக ஒரு வீடியோ போடுறேன். பாருங்கள், இங்கே ஜேமரத்தில் எப்படி நம்ம கூட்டினாலும் குப்பை தான். அதாவது ஒரு நாளைக்கு காலையிலையும் மாலையிலையும் நம்ம கூட்டத்தான் வேணும். கூட்டினா தான் அந்த வாசல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பாருங்களேன், எங்கள்கிட்ட விட்டால் ஃபுல்லாக எல்லோரும் சொல்லுவாங்க மரங்கள்ண்டு. அதாவது வெயிலெல்லாம் பெருசாக இல்லை வாசலில். மதிய டைம்லாம் இதெல்லாம் அழகாக இருக்கலாம். கட்டாயம் மரத்துக்குள்ள கூட்டினா தான் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக எங்களோட வீடியோ பாருங்கள் உறவுகளே. இன்னும் சாப்பிட இல்லை, கஜுவெல்லாம் புறக்கி முடிச்சிட்டேன். கஜு புறக்கி முடித்தாலே எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தான். மதியத்துக்கு இன்றைக்கு என்ன கறி சமைக்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை செமன் கறி சமைக்க போகிறேன். நிறைய எங்களோட சொந்தங்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது கட்டாயம் நான் சொல்லணும், இந்தியா உறவுகள் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஸ்ரீலங்காவில் சமைக்கிற முறையை எப்படி சமைக்கிறேன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயம் போடுவேன். இங்கே இதெல்லாம் இந்த வேலி ஓரத்தில் அப்படியே நான் தள்ளி போட்டுருவேன். காலையிலே வேலை தான் என்ன செய்கிறேன், நம்மட வீட்டு வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்தது சமையல். காலை சாப்பாடு செய்த அஜினி குட்டிஸ் எல்லாம் சாப்பிடுதாங்க. இன்னும் நம்ம சாப்பிடல. நான் இன்றைக்கு ஹஸ்பண்ட் நிற்கிறதால எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி எங்களோட வீட்டை பூக்கண்டு வச்சுருக்கிறோம். பாருங்கள், செவ்வரத்தை, அடுக்கு செவ்வரத்தை. இது ரோஸ் மாதிரியே இங்கே பாருங்கள், நல்லா பூத்திருக்கு பார்த்தீங்களா. வெள்ளிக்கிழமையில சிவன் கோயிலுக்கு போகிற நேரம் கொண்டு போவேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பூவை தண்ணியெல்லாம் ஊற்றுறது கிடையாது, அடுக்கு செவ்வரது. இங்கே பாருங்கள், இது ரோஸ் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு பூவை முன்னு கேட்டுக்கு முன்னுக்கு வச்சுருக்கிறேன். ஒரு கந்து அமைச்சனா நல்லா வளர்ந்துட்டுது. இங்கே காவல்காரால் இங்கே இரவு ஃபுல்லாக நல்லா தூக்கம். அங்கே ஜானை வந்தால் எங்களை எழுப்பி விடுற இவர் நல்ல தூக்கம். இங்கே பாருங்கள், எங்களோட காவல்காரெல்லாம் கட்டாயம் காட்டணும். இந்த தூங்குறாரு, இவரோட பேர் தான் ஜும்போ குட்டி. எங்கட நல்ல பாசமங்கள்ல பார்த்தீங்களா. சாப்பிட்டுட்டு காலையில் இட்லி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு ஆள் தூங்குறாரு. ஏன்னா இரவெல்லாம் காவல் பார்த்தாரு தானே. இங்கே வல்லாரை வச்சுருக்கிறோம். வல்லாரை ஃபுல்லாகவே புல்லு முளைச்சிட்டு அதெல்லாம் பிடுங்கி விடணும். வீட்டில் மதியத்தில் கட்டாயம் நம்ம சம்பல் போடலாம். நம்மளோட வீட்டில் இருந்தால் நமக்கு நல்லது. வெளியில எல்லாம் வல்லாரை கட்டு வாங்கினேன்னு சொன்னால் ஒரு கட்டு இப்போ 100 ரூபா. இப்போ அதே சமயம் நம்மளோட வீட்டில் இருந்ததுன்னு சொன்னால் காசு மிச்சம். அதாவது நல்லா துப்புரவான கீரை. ஏன்னா வீட்டில் இதை ஆஞ்சிட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணியில் போட்டு தான் எந்த கீரையாக இருக்கட்டும். அதாவது நிலத்தில் இருக்கிறது பூச்சிகள், விஷ பூச்சிகள் எப்படியும் கட்டாயம் வாய் வைக்கும் தானே. அதனால் உப்பு கிருமி நாசினி மாதிரி விஷத்தன்மையெல்லாம் முறிக்கக்கூடியது. உப்பில் போட்டுட்டு கீரையை நல்லா கழுவிட்டு சம்பல் போட்டால், வல்லாரைக்கு தேசி புளி ஊற்றி சம்பல் போட்டால் நல்லா இருக்கும். இந்த புல் எல்லாம் பிடுங்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. அப்போ தென்னம்புளியை வளைச்சி தான் நான் வல்லாரை வச்சுருக்கிறேன். ஏனென்று சொன்னால் காலையில் வேலை கூட எனக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்குது. இன்னும் சாப்பிடல. அதாவது நான் சொல்கிறேன், தென்னம்பிள்ளைக்கு இங்கே எங்களோட சைடில் தண்ணி குறைவும். இப்போ வல்லாரை நாட்டி வச்சோம்னு சொன்னால், அதாவது அந்த ஈரப்பதன் ஈரத்தன்மை காயாமல் இருக்குமா. எங்களோட பாட்டி அம்மம்மா எல்லோரும் சொல்லுவாங்க. நானும் கொஞ்சமாக ஒரு பிடி வல்லாரை எடுத்து சும்மா தான் வச்சு விட்டேன். பாருங்கள், இன்னும் அழகாக சடைச்சி வளர்ந்துட்டேன்னு சொல்லி தண்ணி என்ன ஊற்றுறே இல்லை. பார்த்தீங்களா, நல்லா வளர்ந்துட்டுது. காலையிலே எத்தனை மணிக்கு 4:45 கிளம்பி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இட்லியெல்லாம் அவிச்சு வச்சுட்டு கஜு புறக்கினோம். கஜுவை புறக்கிட்டு தான் வாசலெல்லாம் கூட்டி வச்சுட்டு பாருங்கள், இட்லியும் தேங்காய் பூ சாம்பாரும் தான் சாப்பிட போகிறோம். தொடுறதுக்கு இந்த தேங்காயில் அரைச்சிருக்கேன். எனக்கு நல்லா இருக்கா. இங்கே தஸ்வி குட்டியும் ஹஸ்பண்டும் சாப்பிட்றாங்க. போய் விளையாடுங்க தஸ்வி, போங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமைதால வேலை கூட தான், நேரத்துக்கு சமைக்கணும். என்ன காலையில்
சாப்பாடு செய்து முடிக்கிறதுக்கே வந்து 1.5 மணித்தியாலம். இது எப்படி செய்தேன்னு சொன்னால் அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன் பாருங்க. ஒரு 4-5 மணித்தியாலம் உளுந்து எடுத்துட்டு உளுந்தையும் நம்ம சோறு சமைப்போம் அரிசி புழுங்கரிசி அதையும் வந்து தனித்தனியாக ஊற வைக்கணும். சாப்பிடுங்களேன். ஊற வச்சுட்டு தான் கொஞ்சமாக வந்து வெந்தயம் போடணும் அரிசிக்குள்ள. அப்போ தான் அந்த இட்லி வந்து நல்ல வாசமாக இருக்கும். நல்ல பூ போல இட்லி வந்து செய்யலாம். எனக்கு மத ஸ்டாரில் உண்மையாலுமே இட்லி செய்ய தெரியாது. அப்புறம் வந்து நானும் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் பழகினேன் நான். அதாவது மண்பானையில் வந்து இட்லிக்கு வந்து கரைச்சி வச்சோம்னு சொன்னால் அதாவது எதுவுமே போட தேவையில்ல. புளிக்கிறதுக்கு வந்து சில பேர் வந்து அதாவது அப்பச்சோடா போடுவாங்க, ஈஸ்ட்டு போடுவாங்க. அதெல்லாம் போடக்கூடாது. சின்ன பிள்ளைய சாப்பிட்றதுக்கெல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்லை. இது வந்து இயற்கையாகவது அதாவது வந்து எந்த அதாவது கெமிக்கலும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அதாவது பொங்குறதுக்கு புளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் போடுவாங்க. நான் எதுவுமே போடுறே இல்லை. வெறும் உளுந்தும் புழுங்கரிசி கொஞ்சமாக வந்து வெந்தயம் போடுறது எதுக்குன்னா நல்லா வாசமாக இருக்கும். இரவு வந்து நான் வந்து மண்பானையில் தான் வந்து கரைச்சி வைக்கிறேன். இப்போ அப்பத்துக்கெல்லாம் வந்து மண்பானையை கரைச்சி வச்சேன். நல்லா வந்து பொங்கிடும். நல்லா பொங்கிட்டு நல்லா பஞ்சு போன்ற அதாவது மல்லிகைப்பூ போல் சொப்டான இட்லி. நீங்களும் வந்து இப்படி செய்து பாருங்க. இங்கே பாருங்க குட்டிச்செல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா இட்லி வந்து செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். என்னென்னு சொன்னால் அரிசியும் வெந்தயமும் ஒன்றா போட்டு ஊற வச்சுட்டு வெந்தயம் நிறைய போடுறது ஒரு இவ்வளவு கொஞ்சம் போட்டால் காணும். வந்து நிறைய வெந்தயம் போடக்கூடாது. வாசத்துக்கு தான் போடுறது வெந்தயம். உளுந்து வேறையா வந்து வச்சுட்டு வெள்ளையும் வந்து தனித்தனியாக வந்து அரைச்சிட்டு நைட்டில் அதாவது இப்போ நம்ம காலையில் செய்ய போகிறோம்னு சொன்னால் நைட்டு வந்து மண்பானையில் கரைச்சி வச்சுட்டு காலையில் இட்லி ஊற்றினோம்னு சொன்னால் அப்படி ஒரு சொப்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் எதுவுமே போடுறேன் இல்லை. அதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொப்டாக வேணுமென்று சொன்னால் இன்னும் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் கட்டாயம். அதை வந்து கவனமாக கேளுங்க. கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து நைட்டில் வந்து அரைக்கும் போதும் அதாவது அரிசியோடு சேர்த்து கொஞ்சமாக வந்து அவல் தெரியும் தானே அவல் அது கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை போட்டு அரைச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா சொப்டாக இருக்கும். ஆனால் நான் எதுவுமே போட இல்லை. அதாவது பஞ்சு போல் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சாம்பார் வந்து மரக்கறி உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் போஞ்சி கேரட் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சா நல்லா இருக்கும். நான் வந்து தேங்காய் பூவில் தான் வந்து ஒரு சாம்பார் சட்னி மாதிரி வச்சு எடுத்துருக்குறேன் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இது வந்து வெள்ளைப்பூடு போட்டு வெங்காயம் போட்டு புளிக்கறி மாதிரி வந்து வச்சா நல்லா இருக்கும். இது வந்து புளி போட்டு நான் வந்து தேங்காயில் அதாவது ஒரு சாம்பார் ஒன்று செய்திருக்கேன். குட்டீஸுக்கெல்லாம் வந்து வீட்டு எல்லாம் வந்து உரைப்பு சாப்பிடுவாங்க. அதில் வந்து உரைப்பாக செய்திருக்கிறேன். நீ ஞாயிற்றுக்கிழமைன்றதால என் ஹஸ்பண்ட் லீவு அதால் வந்து கட்டாயம் வீட்டில் ஒரு சாப்பாடு செய்யணும். நேற்றுலாம் உண்மையாலுமே வந்து காலையில் சாப்பாடு செய்யலை. நேற்று நைட் வந்து ஹஸ்பண்ட் தான் சாப்பாடு செய்தார். டெய்லி வந்து கட்டாயம் எங்களோட உறவுகள் சொன்னாங்க ஒரு வீடியோ போடுங்க சகோதரி என்று. கட்டாயம் வந்து நிறைய சுவாரஸ்யமான வீடியோ போடுவேன் எங்களோட உறவுகளுக்காக. நேற்று வந்து மழை இல்லை. 2 நாள் மழை பெஞ்சுது. ஆனால் இப்போ மழை இல்லை. மழையே வேணான்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ இட்லி நான் சாப்பிட மாட்டேன். என் ஹஸ்பண்டுங்க சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். நீ அவர் கொஞ்சம் குட்டீஸ் வந்து கரைச்சலால் போயிட்டாரு. என்னடா அவ்வளோ இட்லி சாப்பிடான்னு பார்க்காதீங்க. நான் ஒரு 4-5 இட்லி சாப்பிடுவேன். பெரிய ஒரு இட்லி தான். இப்போ தேங்காய் எல்லாம் சரியான விலை. ஒரு தேங்காய் வந்து 150 ரூபா 160 ரூபா போகுது வெளியில எல்லாம். அதனால் வந்து தேங்காய் எல்லாம் சாம்பல் செய்கிறதுக்கே கவலையாக இருக்குது. இருந்து விலையை பார்த்து சாப்பிட தானே வேணுமே. சாப்பாடு முக்கியம். எவ்வளவு தான் போனாலும் சாப்பிட தானே வேணும். வெளியில் நான் தேங்காய் வேண்டினேன். ஒரு தேங்காய் வந்து 160 ரூபா. வெளியில் தான் இருந்து சாப்பிட்றேன். டெய்லி வந்து கிச்சனுக்குள்ளே தான் இருந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து வெளியில் இருப்போம்னு சொல்லி இந்த மரத்தில் வந்து குயில் வர இன்றைக்கி குயிலை காணல. மரத்துக்குள்ள நம்ம இருந்தால் வராது. இந்த நான் சாப்பிட்றது பார்த்து கொண்டு தான் இருக்காரு. பசுக்குட்டி போங்க. பாய் பாய்.